ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நமக்கு கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்திருக்கு. பட் நிறைய ரகசியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் டீம் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பெரிய பெரிய ஆர்டிக்கலில் இன்னும் வந்து கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டே வெளியே வரல. இது வரைக்கும் வந்து எந்த சீசன்லையும் இப்படி வந்ததே இல்லை அப்படிங்கிறது தான். நம்ம 8 சீசனாக வந்து ரிவ்யூ பண்ணுறது 9வது சீசனு. ஸோ அப்படி இருக்கும் பொழுதும் இந்த ஒரு பேட்டர்னில் இப்படி ஒரு டைமென்ஷனில் கேமும் சரி, கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டும் சரி, வீடும் சரி, அப்புறம் வந்து எல்லாமே இதில் வந்து கொஞ்சம் பயங்கர சஸ்பென்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட் தான். ஏன்னா பிக் பாஸ் வந்து மக்கள்கிட்ட ஒரு ரீச் இல்லை அப்படின்னாலும் அந்த ரீச்சை கொண்டு வரதுக்கு இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்டஸ்டன்ட் செலெக்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ஆர்டிஸ்ட் அந்தளவுக்கு வந்து தெரியல. ஃபுல்லாக வந்து நியூட்ரலாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நேற்று 2 செட் ஆஃப் ஷூட் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேர் உள்ளே போயிருக்காங்க. அதில் வந்து அவர் ஆடியன்ஸை மாற்றி விட்டு திருப்பி இன்னொரு ஆடியன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இன்னொரு 12 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மொத்தம் வந்து 24 பேர் உள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. ஸோ இதுதான் நமக்கு கிடைத்த தகவல் அப்படிங்கிறது தான். பட் இதுலேயும் 1-2 கலரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஏன்னா நான் சொல்கிறேன்ல, பெரிய பத்திரிகையிலேருந்து எங்கேயுமே ஒரு பொட்டு நியூஸ் கூட இன்னும் லீக் ஆகாது அப்படிங்கிறது இந்த பிக் பாஸ் ஷோவுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. ப்ளஸ் வீட்டோடைய புகைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக வெளியே வரல, யாருக்கிட்டையும் ஓப்பன் பண்ணல. நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக லான்ச் அப்போ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து விட்டாங்களாம். கண்டஸ்டன்ட் லிஸ்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் உள்ள அலோட் கிடையாது. இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வெளியே வந்து சொல்கிறது தான். அவன் ஒன்று சொல்கிறான் போல தெரியுது. அதனால் வேறு மாதிரியான ஒரு தாக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒன்று ஹைலைட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக்கை தட்டிடுங்க. மறக்காமல் லைக் வந்து பண்ணவே மாட்டீங்க. லைக்கை தட்டி விட்ருங்க, சரியா? சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச ஹைப்புன்னு பக்கத்தில் ஒன்று இருக்கும், அதையே ஏற்றி விடுங்க. சும்மா கிரிட்டு வீடியோ வந்து போகட்டும் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, அடி வாங்குறதுனே ஒரு பீஸ் உள்ளே வருது அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது, வெளியே வந்து என்னெல்லாம் வந்து ஒரு கான்ட்ரவர்சி வந்து கிரியேட் பண்ணாலும் உள்ளே வந்து அவங்களுக்குன்னு ஒரு மாஸ் வந்து கிரியேட் ஆகும். அதாவது ஜிபி முத்துலாம் வந்து வெளியே அந்தளவுக்கு வந்து மிக்ஸ்டாக இருந்தது. உள்ளே வந்து இப்போ இப்படி ஒரு நல்லவனா, இப்படி ஒரு வெள்ளந்தியாவன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபார்மெட் வந்து வந்துச்சு. நீங்கள் நோட் பண்ணி தான் தெரியும் உங்களுக்கே. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருந்த ஜிபி முத்துவோடைய இது வந்து உள்ளே வந்தோடனே ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ஆகிடுச்சு. பரவாயில்ல, யதார்த்தமாக பேசுகிறாருப்பா, சரி வீடு பிடிக்கல, வீடு இந்த மாதிரி நான் கிளம்புறேன்னு சொல்லி யதார்த்தமாக போயிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்துச்சு. நல்ல பேர் தான் வாங்கினார். ஸோ திவாகர் வந்து அட்மோஸ்ட் நெகட்டிவில் இருக்கார். உள்ளே போய் இப்போது இவன் தானே ஆட்டமில் தானே வெளியே நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லி அடிப்பாங்க வேணுங்கண்ணே. அப்போ வந்து மக்களுக்கு வந்து அவர் பண்ணுற அந்த ஒரு சில விஷயங்கள் சில நேரம் வந்து மக்களுக்கு பிடிச்சி போய் பாசிட்டிவ் மாறுறதுக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எது இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அதாவது எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு வரப்போகிறாரா இல்லை ஸ்னேக் பாபு மாதிரி வரப்போகிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இவர் தான் நம்பர் 1 கண்டஸ்டன்ட். 2வது, சரி பிக் பாஸோடைய தரம் ஒரு பக்கம் வந்து இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம், கண்டவெல்லாம் உள்ள வரான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அகோரி கலையரசன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அகோரிங்கிற ஒரு டேமை மட்டும் அவனை தூக்கிட்டோம்னா ஹீ இஸ் ஆல்சோ ஏ வெல் டிசர்வ்டு கண்டஸ்டன்ட், சரியா? அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கலையரசன் அப்படின்றவர் வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த கலை சம்மந்தமான விஷயங்கள் நிறையா வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, பயங்கரமான ஒரு நாட்டுப்புற கலைஞர்கள் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். நல்லா டான்ஸ் பண்ணுவார், எல்லாமே இருக்குது. பட் இந்த அகோரின்ற போர்ஷன் வந்துச்சுன்னா அதுதான் கொஞ்சம் மெர்சல் ஆகிடுச்சு. அப்புறம் காட்டுக்கு போய் பெருசாக முடி வச்சுட்டு ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தான். அந்த எலும்பெல்லாம் தின்னுட்டு இருக்கிறப்ப டேய் யாராணி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவனை உள்ளே விடுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. பட் அது அவனை விட்ட உடனே கொஞ்சம் அந்த ஒரு போர்ஷன் தான் அது மட்டும் அகோரி லைஃப்பில் இல்லை அப்படின்னா, அந்த அகோரிங்கிற டேமை தூக்கிட்டாங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கண்டஸ்டன்ட் தான். ஸோ 2வது வந்து கலையரசன் அவர்கள். ஸோ இவரும் எனக்கு பெருசாக ஹோப் கிடையாது. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், யாருனாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகலாம், நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இவங்க தான் வந்து 2வது கண்டஸ்டன்ட். 3வது கெமி. குக் வித் கோமாளிலேருந்து எவனும் வரக்கூடாது, எவன்டா சொன்னாவன், டேய் எவன்டாவன் அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து தோணுதா, அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் தான் கெமி. ஸோ கெமி பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஷீ இஸ் அ வெரி ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து என்ன சொல்கிறது, ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் பயங்கரமாக வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் கெமி கொஞ்சம் ஓகே தான், ஐ ஹாவ் ஹோப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்து விஜே பார்வதி, வாடா கண்டென்ட்டு அப்படின்ற மாதிரி கொடுக்குறியா கண்டென்ட்டு. ஒரு நிமிஷம் நீ சர்வைவரில் பார்த்தோன்னா பேசியே எல்லாத்தையும் ஓட வச்சிட்டாங்க. சர்வைவருங்கிற கேம் வந்து பிசிக்கல் டாஸ்க்கு, அதை வந்து வாயால் பேசி நான் வந்து வின் பண்ண போகிறேன்ற மாதிரி பார்வதி உள்ளே வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க. அது வந்து சர்வைவர் செட் ஆகாது. ஆனால் பிக் பாஸுக்கு நீ வாவ தாயே அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தை எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால்
நம்ம பார்வதி அவர்கள் கண்டஸ்டன்ட் வந்து வராங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து மாலினி ஜீவரத்னம், ஷீ இஸ் அ ரைட்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்ற சீரிஸ் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஷீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் LGBTQ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெல்கம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ மாலினி ஜீவரத்னம் ஆன் போர்ட் டு பிக் பாஸ் அப்படிங்கிறது தான். அடுத்து அப்சரா CJ, என்னப்பா திருநங்கைகள் இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நான் சிவன் அடுத்து யாருமே எடுக்கல. ஸோ மேபி நமிதா மாரிமுத்து எடுத்திருந்தாங்க, ஆனால் அவங்களும் போயிட்டாங்க சீக்கிரமாகவே. ஸோ அப்சரா CJ ஷி ஹேஸ் டு ப்ரூவ் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க வந்து ஒரு மாடல், ஆஸ்பைரிங் மாடல், ப்ளஸ் வந்து அவங்க வந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க உள்ளே வந்து இந்த கேமுடைய டைமென்ஷனை எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ திருநங்கை அப்சரா CJ அவங்க தான் வந்து கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு வேறு யார்? சுபிக்ஷா. சுபிக்ஷா பொறுத்த வரைக்கும் சீரியல் ஆர்டிஸ்ட் தான், நல்ல ஒரு பெர்ஃபார்மர், நல்ல ஒரு டான்ஸர். ஸோ அவங்க உள்ளே வராங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வியானா, ஆக்ட்ரஸ் வியானா அப்படின்னு சொல்லிட்டு மாடல், அவங்க ஆஸ்பைரிங் மாடல். ஸோ நிறையா ரேம்ப் வாக் ஷோஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அவங்களும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ நல்லா ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் தான் சும்மா ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் தம் அப்படிங்கிறது தான். அடுத்து விஜே சபரி அவர்கள். ஸோ பிக் பாஸ் வந்து வெளியே வர கண்டஸ்டண்ட்டை பிடிச்சி வச்சு அவனை ஏறுன்னு ஏறுவான். இப்போ வந்து மொத்த பேர் உள்ளே வந்து போய் ஏற போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ விஜே சபரி எங்கிட்டு கால் வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்டு வைக்கிறது, எங்கிட்டு என்னடா எங்கிட்டு வச்சாலும் கண்ணி வெடி வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சபரியோட நிலைமை இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு க்ளீனாக தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அவர் என்ன தரமான சம்பவம் செய்ய போகிறாரா இல்லையா அப்படிங்கிறது. அடுத்து அரோரா சிங்க்லேர். என்னடா அப்படி ஒரு சிரிப்புன்றீங்களா? இல்லைங்க, ஆக்சுவலாக அவங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறேன் இன் டர்ம்ஸ் ஆஃப், பட் ஆடை நாகரிகம் அப்படிங்கிறது அவங்க கொஞ்சம் கடைபிடிக்கணும். இது இன்ஸ்டாகிராம் மாதிரி 4 மணி ஷோ கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் அவங்ககிட்ட ஒரு அட்வைஸ் தான். மற்றபடி ஷீ இஸ் ஆல்சோ ஏ ஸ்ட்ராங் பிளேயர், நல்ல பாயிண்ட்ஸ் வந்து வைக்கக்கூடிய ஆட்கள் தான், சும்மா கிடையாது. இந்த ரியா தங்கராஜ் மாதிரி ரிவ்யூவர்னு சொல்லிட்டு போயிட்டு சும்மா போய் 4 பேர் வேடிக்கை பார்த்துட்டு வர மாதிரி கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்க கண்டிப்பாக ஒரு கட்டுவாங்க அப்படிங்கிறது நல்லா கட்டுவாங்க. அப்புறம் பிரவீன் காந்தி, இயக்குனர் பிரவீன் காந்தி அவர்கள். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வரலாம் வந்து அல்டிமேட், எப்படி அல்டிமேட். ஓகே, ஸோ வரந்தோடனே பாருங்களேன், சும்மா தீயா இன்டர்வியூலாம் வந்து பறக்க விடுவாப்பில். இத்தனைக்கும் டேரக்டர் அவர், வெல் நோன் டேரக்டர். ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி அகமது மீரானுடைய பேர் இல்லை. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வரல. நம்ம தான் சொல்லியிருந்தோம். அடுத்து உமர் லத்தீஃப் நம்ம தான் சொல்லியிருந்தோம் வரலன்னா, அவனும் வரல. ஸோ குக்கித் கோமாளி அவங்க 2 பேர் தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். அடுத்து ஆதிரை சவுந்தரராஜன், ஷீ இஸ் ஆல்சோ ஏ மாடல். ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டான்ஸர், அவங்களும் விஜய் டிவி ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால ஸோ அவங்களும் உள்ளே வந்து என்ன இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து ரம்யா ஜோ. ஸோ இவங்க வந்து நாட்டுப்புற கலைஞர், அவங்களும் டான்ஸர் தான் தாமரை மாதிரி. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தாலும் 2 புதுமுகங்கள் இல்லை ஒரு மலேசியாவிலேருந்தோ இது வரணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது துஷார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேர் துஷார் ஜெயபிரகாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரும் வந்து யார் அந்த ப்ரொஃபைலாம் தெரில, பட் வரார் அப்படிங்கிற ஒரு அப்டேட். அடுத்து விஜே அதிசயம், நம்ம இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்ற அந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து வந்திருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அவர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாய்ப்பு இருக்குன்னு வரார் அப்படின்றது சொல்கிறாங்க. இதுதான் லிஸ்ட் நம்ம கையில் கிடச்சது. அடுத்து ரொம்ப முக்கியமானது, இதில் வந்து கானா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கானா சிங்கர், எப்பயும் போல் இந்த ரேப் பாடகர்கள் அந்த மாதிரிலாம் வருவாங்கல்ல. ஸோ அந்த வரிசையில் கானா வினோத் அப்படின்றவர் உள்ளே வரார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு தான். ஸோ இப்போ பார்க்கும்போது பேலன்ஸாக தான் இருக்குது. பிரவீன் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜய் டிவி ஆர்டிஸ்ட் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, விஜய் டிவி ஆர்டிஸ்ட்னே ஒரு 5-6 பேர் தான் இருக்காங்க. ஸோ அதுவே இந்த சீசனுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, ஸோ இதுதான் அப்டேட்டு. அப்புறம் கமருதீன் நாசர் சொன்னேன்ல, அவரும் வந்து விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் வரும். ஸோ அவர் உள்ளே வரார் அப்படிங்கிறதா. ஸோ இல்லை வெளியே போனது யாருன்னா இந்த இர்ஃபான் சைன்லாம் வரல, ரோஷன் வரல, அகமது மீரான் பேர் இது வரைக்கும் இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. மஞ்சுநாதன் கூட இன்னும் கன்ஃபார்ம்டாக எனக்கு தெரியல. சரியா, ஜனனி அசோக்குமார் அதே மாதிரி இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து இல்லாத பேர்கள். ஸோ இது வரைக்கும் லிஸ்ட் எப்படி இருக்குது, ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கா இல்லை உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே லிஸ்ட்டு தான். நாட் ஸோ பேட், நாட் ஸோ குட், ஓகே டைப். பட் பேஸ்ட் ஆன் த டாஸ்க்கு அண்ட் விஜய் சேதுபதி அவர்களுடைய எப்படி ஹோஸ்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கேமோடைய டைமென்ஷனும் சரி, ஒட்டுமொத்த கேமும் சரி வடிவமைக்க போகுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம். வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 9. பை கைஸ்.